சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களா, மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு இளம் பெண் தனக்கு விருப்பமே இல்லைனாலும், தான் டிகிரி படிச்சிருந்தாலும், சொந்த மாமா மகனை, 7ஆம் வகுப்பே படிச்ச மாமா மகனை தாய் தகப்பன் சொன்னாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு, விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஆனாலும் தாலி கட்டினதுக்கு பிறகு அவருதானே நமக்கு எல்லாம் அப்படின்னு மிகுந்த மன நிறைவோட முழு அன்போட வாழ ட்ரை பண்ண பொண்ணு. என்ன முயற்சி பண்ணியும் அந்த அன்பு நிலைக்கல. என்ன காரணம்? நல்ல பொண்ணா தெரியுது. என்ன நடந்தது அவங்களுக்குள்ள? அவருடைய தவறு என்ன? நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்கலாம் வாங்க. வாங்கம்மா, உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட பேர் தேவிங்க மேடம். நான் எங்க இருந்து வரீங்க தேவி? நான் திண்டுக்கல் பக்கத்துல இருக்க வடுகப்பட்டின்ற கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் மேடம். படிச்சிருக்கீங்களா? ஆமா மேடம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிபிஏ முடிச்சிட்டு இப்போ போன வருஷம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் மேடம். இப்போ நான் என்னோட லைஃப் ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு மேடம். கல்யாணம் ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஆமா மேடம், கல்யாணம் ஆயிடுச்சு மேடம் எனக்கு. நான் இப்போ தேனியில இருந்து இப்ப எங்க பேரண்ட்ஸோட நான் தேனி போனேன் மேடம். தேனியா? இல்ல மேடம், என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. எங்க வீட்டுக்கார தேடி என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க மேடம். இப்ப அங்க இருந்து நான் வீட்டுல யார்ட்டுமே சொல்லாம நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் இங்க கிளம்பி நேரா உங்க ஆதரவு தேடி நான் இங்க வந்திருக்கேன் மேடம். என்னாச்சுமா? வீட்டுக்காரர் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச்டு மேரேஜ் தான். யார் பார்த்து பண்ணி வச்சா? அம்மா அப்பா தான். சொந்தமா இல்ல வேறயா? சொந்தம் மேடம், அம்மாவோட அண்ணன் பையன். ஓ, சொந்த தாய்மாமா பையனா? அம்மாவோட அண்ணன் பையன். அவர் என்ன படிச்சிருக்காரு? என்ன வேலை பாக்குறாரு? அவரு 7வது படிச்சிருக்காரு மேடம். அவர் நான் கல்யாணம் பண்ணும்போது பிரஸ்ல வேலை பார்த்தாரு மேடம். வாரம் 300 ரூபாய் சம்பளம் மேடம். அந்த எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம். இப்ப என்ன சம்பாதிக்கிறாரு? இப்ப இந்த கட்டட வேலை இருக்குல்ல மேடம், இந்த கட்டட வேலைக்கு இப்ப போயிட்டு இருக்காரு மேடம். வேலைக்கா? அந்த வேலைக்கு போயிட்டு இருக்காரு மேடம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறாராங்க மேடம். ஆனா எனக்கு தெரியாது 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரிஞ்சிருக்கீங்களாமா? ஆமா மேடம். எவ்வளவு காலமா பிரிஞ்சிருக்கீங்க? 1 வருஷமா பிரிஞ்சிருக்கோம் மேடம். குழந்தை இருக்கா? ஒரு பாப்பா இருக்கு மேடம். யார்கிட்ட இருக்குது? எங்க கூட அம்மா. நீங்க தான் வச்சு பாத்துறீங்க. நீங்க இப்போ வேலைக்கு போகல, படிப்புதான் முடிச்சிருக்கீங்க? இப்பதான் முடிச்சிருக்கேன் மேடம். ஓ, இவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் படிச்சீங்களா? எப்படி? கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் என்னை சேர்த்து விட்டாரு மேடம். சேர்த்து விட்டுட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டாருங்க மேடம். படிக்க வைக்காம விட்டுட்டு போயிட்டாருங்க மேடம். ஃபீஸ் கேட்கும் போதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுவாருங்க மேடம். இப்ப லாஸ்ட் 1 வருஷமா சுத்தமா விட்டுட்டு போயிட்டாருங்க மேடம். நாளைக்கு அவர் படிக்காதவரு, மனைவி இவ்வளோ வேண்டான்னு சொல்லாததே பெருந்தன்மையோ? அவருக்கு நீங்க அதிகம் படிக்கிறது பிடிக்கலையோ? சொல்லிருக்காரா அப்படி வேண்டான்னு ஏதாவது? இல்லங்க மேடம், அப்படி நான் அவர்கிட்ட நான் கேட்டுட்டு தாங்க மேடம் இந்த முடிவே எடுத்தேன். நீங்க கம்மியா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேருமே மேடம் ஆரம்பத்துல அவர் 300 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு மேடம். வாரத்துக்கு 300 ரூபாய். கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளவு கம்மியான சம்பளத்துல நாங்க குடும்பம் ஓட்ட முடியாது. அம்மா அப்படி பண்ணி வச்சாங்க? ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு. எத்தனை வயசு வித்தியாசம் உங்க 2 பேத்துக்கும்? 4 வயசு வித்தியாசம் மேடம்.
அவங்களுக்கு வந்து வந்து என்னோட லைஃப் அம்மா பார்க்கவே கிடையாதுங்க மேடம். நம்ம பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்க கிடையாதுங்க மேடம். எனக்கு காலேஜ் அவங்களுக்கு கடமை தீர்ந்தா போதும்னு நினைச்சிருக்காங்க. அண்ணனோட லைஃப் பாத்திருக்காங்க மேடம். ஃபர்ஸ்ட் அவங்க அண்ணனோட லைஃப் நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாதாம்மா அண்ணனை நல்லா பாத்துக்குவ அந்த மாதிரி. வேற யாரும் இல்லையா அவங்கள பாத்துக்கிறதுக்கு? அவங்க மனைவி இருக்காங்க மேடம். மனைவி வந்து விட்டுட்டு போயிருவாங்க அவங்கள. எங்க வீட்டுக்காரோட அம்மா விட்டுட்டு போயிருவாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு நீ போனாதாம்மா மாமாவை நல்லா பாத்துக்குவ. அவங்க அண்ணன் பையன் சொல்லிட்டு என்னை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மேடம். என்னோட சம்மதம் எதுவுமே அவங்க கேட்கலங்க மேடம். நீங்க வேண்டாம்னு சொல்லிருக்கலாம், உங்க அப்பாட்டியா சொல்லிருக்கலாம் மேடம். நான் காலேஜ் முடிச்சோனுங்க மேடம். நான் அம்மா அப்பா சொல்றதை கேட்டு நான் வளர்ந்த பொண்ணுங்க மேடம். மத்தபடி அம்மா அப்பா மீறி எந்த முடிவு என்னால எடுக்க முடியாது. அதாவது சரி நம்ம அம்மா அப்பா பண்ணாக்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சுதாங்க மேடம் இந்த சரி ஒத்துக்கவும் இல்ல மேடம். வேணான்னு தான் நான் சொன்னேன். அழுதுகிட்டே கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு வரைக்கும், அந்த தாலி கட்டுற நிமிஷம் வரைக்கும் நான் பயந்துட்டு தான் மேடம் இருந்தேன். யாருமே என்கிட்ட கேட்கவும் இல்லை மேடம். ஏன் எதுக்கு இப்படி வருத்தமா இருக்கிற, எதுக்கு உனக்கு ஏன் பிடிக்கலையா, பிடிக்காட்டியும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிதான் மேடம் சொல்றாங்க. ஏன் கடன் கழிஞ்சா போதும்னு நினைச்சாங்களா? வசதி இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வசதி இல்லையே, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ணன் ஃபர்ஸ்ட் அவங்களோட இது வந்து அண்ணன் பிள்ளை சொந்தம் விட்டு போக கூடாது. நம்ம பிள்ளை படிச்சிருக்குது, மத்தவங்க வீட்டுக்கு போய் இருக்கிறத விட நம்ம முன்னாடி நம்ம அண்ணன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம பக்கத்துல இருந்தாக்க சந்தோஷமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதாங்க மேடம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சது இவரோட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு? கொஞ்ச காலமாவது அவரோட சந்தோஷமா வாழ்ந்தீங்களா இல்லையா? என்னைக்கு அவர் என்னை தாலி கட்டினாரோ அந்த நிமிஷத்துல இருந்து இன்னுமேலும் நம்ம வந்து இவரும் நம்மளும் சேர்ந்து வாழ்க்கையில நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்ற மாதிரிதான் மேடம் நான் லைஃபை ஓட்டணும்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து நான் வந்து இவருக்காக தான் மேடம், இவர் என்ன சொல்றாரோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மேடம் நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இவரோட சம்பளம் பத்தல, எனக்காக அது கொண்டுட்டு வாங்க, இது கொண்டுட்டு வாங்க, எனக்கு நகை செஞ்சு கொடுங்க, அதெல்லாம் நான் எதுவுமே கேட்டதில்லை மேடம். ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படிலாம் நான் எதுவுமே கேட்கல மேடம். அம்மா வீடு சப்போர்ட் பண்ணாங்களா? சப்போர்ட் பண்ணாங்க மேடம். அப்ப அவருக்கு அந்த 1200 ரூபாய் மாத சம்பளத்தை வச்சுட்டு உங்களால வாழ முடிஞ்சதாம்மா? வாழ முடியல மேடம். அப்ப நான் ஒரு வேலைக்கு கிளம்பி போனேன் மேடம். நான் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். 2 பேரோட சம்பளத்திலையும் வச்சுட்டு அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால நாங்க கொஞ்சம் லைஃபை ஓட்டிட்டு இருந்தோம் மேடம். ஆனா அவர் கொஞ்சம் சம்பளமா இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாரு. அவரால் அவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல நம்ம அவரை எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற சம்பளத்துலதான் மேடம் நான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். வெரி குட். ஆனா வந்து என்ன பண்ணாரு மேடம், எனக்கு தெரியாம சுத்தி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு மேடம். அவங்க வந்து என்கிட்ட கடன், ஏமா அவங்க வீட்டுக்கார் கடன் கொடுக்கணுமேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க வந்து எங்க வீட்டுல கேட்கும் போது அப்படி வாங்கினாரு, யாருக்காக வாங்கினாரு? அதுதாங்க மேடம் எதுவுமே எனக்கு ரொம்ப நாள் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாம இருந்ததுங்க மேடம். ஆனா அப்புறமா தான் தெரியுது ஏன்னா அவரு வாயை திறந்து எதுவுமே சொல்லவே மாட்டாரு மேடம். ஏன்னா இப்படிதான் பண்ணனேன் இப்படிதான் பண்ணுனேன்னு எதுவும் சொல்ல மாட்டாரு மேடம். அதனால எனக்கு தெரியவும் இல்லை. அப்புறமா தான் இவ்வளவு சண்டைக்கு அப்புறம் இப்பதாங்க மேடம் எனக்கு தெரியுது அவர் லாட்டரி சீட்டு வாங்கிதான் அவ்வளவு பணத்தையும் போட்டிருக்காரு அப்படின்னு. கடை வாங்கி வீட்டுக்கு பார்க்காம ஒரு எங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பத்து மனைவிக்கு என்ன வேணும், குழந்தைக்கு என்ன வேணும் அதெல்லாம் பார்க்காம மேடம் அவர் லாட்டரி சீட்ல போய் எல்லா பணத்தையும் போட்டிருக்காரு மேடம். வீட்டுல எப்ப வந்து லாட்டரி வாங்க ஆரம்பிச்சாரு? ஆரம்பத்துல இருந்தே வாங்கிட்டு இருக்காரு. அந்த பழக்கம் இருந்திருக்கு. கொஞ்சமா அபாலிஷ் பண்ணிட்டாங்க, கொஞ்சமா பல வருஷமா இல்ல. ஆமா மேடம், கிட்டத்தட்ட 6-7 வருஷமா நமக்கு லாட்டரி இல்ல. கள்ள லாட்டரியா? இல்லங்க மேடம், அதைத்தான் நானும் கேக்குறேன். அதான் லாட்டரி சீட்டு இல்ல எப்படி வாங்குறீங்க, அதுவும் அது கூட பையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு கூட நான் கேட்டேன் மேடம். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு நான் லாட்டரி சீட்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு மேடம். இப்ப லாட்டரி சீட்டு வாங்கித்தான் கிட்டத்தட்ட உங்க குடும்பம் இவ்வளவு நிம்மதி இல்லாத நிலைக்கு வந்துருச்சு. மேடம் லாட்டரி சீட்டு இந்த மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது ஏதாவது நம்ம சொல்லிட்டாக்க அது புரிஞ்சு. லாட்டரி சீட்டுனா வீட்டுக்கு கொண்டு வரவே மாட்டாரா? அந்த சீட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பயங்கரமா மறைச்சு வைப்பாருங்க மேடம். அதாவது எப்படி வாயை திறந்து உண்மை சொல்ல மாட்டாரு மேடம். அதெல்லாம் எப்படி மறைச்சு வைக்கணும். இவகிட்ட இருந்து அவர் மேல நான் ரொம்ப பாசமா இருப்பேன் மேடம். மாமான்னு சொல்லிட்டு நான் அவர் மேல ரொம்ப பாசமா இருப்பேன் மேடம். இவளை எப்படி ஏமாத்தலாம்னு என்னை எப்படி ஏமாத்துறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு மேடம். அது என்னதான் பண்ணுவாருன்னு தெரியல மேடம். அப்படியே வரதில்லை. அப்புறம் வீட்டை விட்டு ஓடி போக ஆரம்பிச்சிட்டாரு மேடம். கொஞ்சம் ஏதாவது கேட்டாவே வீட்டை விட்டுட்டு போயிருவாரு மேடம். 2 நாள்ல ஆரம்பிச்சது. அப்புறம் சின்ன ஒரு சண்டை வந்தாலும் 10 நாள் போயிட்டு வருவாரு. போயிட்டு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க, அங்க போவாரா? அவங்க அம்மா அப்பா கிட்ட போகவே மாட்டாரு மேடம். தங்கச்சி பொண்ணுனால எங்க மாமா என் மேல பாசமா இருப்பாங்க மேடம். அது வரைக்குமே எங்க அத்தை எங்க மாமா ஒன்னாவே இல்ல. ஒன்னா இல்லாம இருக்கவும் எங்க மாமா சொல்லியிருக்கிறாரு, என் தங்கச்சி பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துரும், அதே எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறோம், நீ இன்னும் பேசாம வீட்டுல மூலையில இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு மேடம். அந்த விஷயம் தான் அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா இப்படி சொல்லவும் அவங்களுக்கு பிடிக்கலங்க மேடம். அப்ப இவ வந்துட்டாருனாக்கும் போச்சு, நம்மள இவர் வந்து கண்டுக்க மாட்டாரு அப்படின்றனாலே என்னை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். சரி நம்மளும் ஒதுங்கி போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் ஒதுங்கிட்டேன் மேடம்.
ரொம்ப இவளுக்கு குழந்தையே பிறக்காது அந்த மாதிரி எல்லாம் பேச கெட்ட கெட்ட வார்த்தையா இவெல்லாம் பிள்ளை பெத்துருவாளான்னு நான் பாத்துறேன் அப்படின்லாம் சவால் விட்டுட்டு ஊருக்குள்ள இருப்பாங்க மேடம். மண்ணவாரி எல்லாம் தூத்துவாங்க மேடம். சரின்னு சொல்லிட்டு நானும் பேசாம இருந்துகிட்டேன் மேடம். இப்ப இவரு தான் மேடம் எங்களுக்குள்ள எங்க அத்தை எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஒரு பக்கம் இருந்தாலும் இவரு வந்து சரி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற சம்பளத்தை நம்மகிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு நான் நிம்மதியா இருக்கும் போதுதான் மேடம் ஒவ்வொரு இடியா வந்து விழுகுது. தேவியோட அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு லோட் மேனா வேலை பார்த்து குழந்தைங்க 2 பேர்த்தையுமே நல்லா படிக்க வச்சிருக்கீங்க. நல்ல குணமா பண்பாடா நல்லா வளர்த்துருக்கீங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு. அந்த படி வாழ்க்கைய வந்து நான் சின்ன மிஸ்டேக் இல்ல, நான் ஒரு தப்பு பண்ணி பெரிய மிஸ்டேக். என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மேரேஜ் பண்ணி கேட்காம நம்ம பொண்ணு சொல்லவா அந்த பிள்ளை ஒத்துக்கிறது. மனசுக்குள்ள அதுக்கு பயம் இருந்திருக்கு, மனசுக்குள்ள அதுக்கு பிடிக்காம இருந்திருக்கு. நம்ம அம்மாவும் அப்பாவும் நம்ம கெடுதல் பண்ணுவாங்களா, அவங்கள மீறக்கூடாது. இந்த காலத்துல இப்படி எல்லாம் ஒரு பொண்ணு எல்லாம் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப வந்து இது பாவம். இப்ப என்னம்மா ஹஸ்பண்டோட இல்ல, என்ன வேணும், எது கடைசியா எதனால பிரிஞ்சாங்க, என்ன நடந்ததுங்க? சொன்னபடி வீட்டுல அந்த பொண்டாட்டி பிள்ளை கவனி பாப்பா 2 வயசுல இருக்கு. அந்த பொண்ணு கவனிக்க மாட்டேங்கிறா. அப்படி 1 வருஷமா விட்டு போயாச்சு. பிள்ளைய பாதி படிப்போட பாட்டி விட்டு போயிட்டா. அப்படி என்னமோ இப்படியோ நீங்க கடைசியில டிகிரி முடிக்க நீங்க தான் படிக்க வச்சீங்களா? அப்புறம் நான் படிக்க பரவாயில்ல முடிக்க வச்சிட்டீங்க. எப்படியோ விடக்கூடாது சேர்த்து விட்டுட்டு ஓடி போயிட்டா. அப்படி அப்புறம் சேர்த்து வச்சு அப்படி இருந்து கெஞ்சுவேன், வாசாமி இப்படியா ஒரு பொண்ணு அந்த மனசு வச்சு மீறிடுச்சு. அப்புறம் எங்களெல்லாம் குறை சொல்லாத நீ எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கேட்கவே மாட்டேன்ட்டவன். கேட்டா அதாவது மண்டக்கணம் நம்ம வச்சத நம்ம அத்தை தானே என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பிள்ளை வேற ஆயிருச்சுல, இது என்ன செய்யறாங்க இந்த பிள்ளை வாங்க மாமா. அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதாவது நம்ம படிக்காதவர் அது பொண்ணு படிச்ச பொண்ணுங்கிறது உள்ளுக்குள்ள அதுக்காகவே மேல நான் தான் பெரிய ஆள்னு காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆமாங்க, அதுக்காகத்தான் அந்த ஈக்குவல் இதுல பண்ணணுங்கிறது. வயது, பர்சனாலிட்டி, படிப்பு, அந்த எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சரிசமமா இருக்கணுங்கிறது மன ரீதியா பிரச்சனை இல்லாம இருக்கும். கல்யாணம் முடிச்சதுல இருந்து இந்த பிரச்சனை தான். சாப்பாட்டுக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம், எல்லாமே நீங்க தான் கொடுத்தீங்களாமே. ஆமா, நாங்க தான் கொடுத்துக்கிறோம். நேரடியா ஒருத்தர் சம்பளத்தை துவச்சு போடுறதுல இருந்து மாப்பிள்ளைக்கு துணிமணி நாங்க தான். உங்க அண்ணனும் பண்ண மாட்டாராமே? எல்லாம் தெரிஞ்சு கொடுக்கலாமா அந்த வீட்டுல பொண்ணு? நான் தான் நம்ம அண்ணன் ஒரு அண்ணன் அக்காவும் நானும் நம்ம அண்ணன் நம்ம பார்த்து நம்ம குடும்பத்துல நம்ம கொடுக்காம யாரு கொடுப்பா? படிச்சிருந்தா நம்ம அண்ணன் வீடு நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் கொடுப்பேன் மேடம். உங்க பொண்ணை பத்தி நீங்க திங்க் பண்ணவே இல்லை. ஆமாங்க, உங்க பொண்ணுடைய வேல்யூ என்ன, உங்க பொண்ணோட மனசு என்ன, எதை பத்தியும் கவலைப்படாம முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு யார் கஷ்டப்படுறது? நீங்க எல்லாம் சேர்ந்தானே கஷ்டப்படுறீங்க. இப்ப அதுக்கு என்ன தீர்வு? என்ன வாழவே முடியாதம்மா அவரோட? என்ன அவர்கிட்ட இருந்து அவரை திருத்தணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல மேடம், அவரை திருத்த முடியாது மேடம். 7 வருஷம் நான் அவர்கிட்ட போராடிட்டேன் மேடம். என்னைய விட நான் அவர்கிட்ட தெளிவா எந்த விஷயத்தையும் எடுத்து யாரும் சொல்ல முடியாது மேடம். யாருமே அவங்க சொந்த பந்தம் யாருமே அவரை கண்டுக்கவே மாட்டாங்க மேடம். அம்மா அப்பா யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க மேடம். நான் என் கூட தான் இருந்தாரு, எல்லா விஷயத்தையும் நான் தான் மேடம் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிட்டு இருந்தேன். விட்டுட்டு போக ஆரம்பிச்சார்ல மேடம். கூட இருக்க வரைக்கும் நல்லா இருப்பாரு மேடம். விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என்னைய வந்து விட்டுட்டு போயிட்டு எனக்கு ஆபாசமா எனக்கு SMS அனுப்புறாருங்க மேடம். தானே? ஆமா மேடம். இது மைண்டு. ஆமா மேடம். இன்னைக்கு என்ன நைட்டு ஃப்ரீயா இருக்கிறியா? விட்டுட்டு போயிட்டு மேடம். நைட்டு எங்க இருப்பாரு? போய் கேப்பீங்களா? எங்க இருப்பாருன்னு தெரியல மேடம். சொல்லுவாரு நான் அங்க படுத்திருந்தேன் இங்க படுத்திருந்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தேன். போய் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்திருக்க முடியும் இல்ல அதுக்கு முன்னாடி மேடம் 10 நாள் 20 நாள் அப்படி விட்டுட்டு இருக்கும்போது, ஒரு வாரம் அப்படி விட்டுட்டு இருக்கும்போது சொல்லுவாரு மேடம். போயிட்டு வந்து அழுவாரு, நான் இப்படி 10 நாள் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு மேடம். யாருக்காக போறீங்க? ஃபர்ஸ்ட் தப்பு நம்ம பண்றதை உணரவே மாட்டேன்றீங்க. போயிடுறீங்க. போயிட்டு வந்து நான் அங்க இருந்தேன் இங்க இருந்தேன். வந்து எனக்கு கவலையா இருக்கு மேடம். ஐயோ நம்ம வீட்டுக்காரர் இப்படி போயிட்டாரே, நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்ட்டு நான் பயந்துட்டு இருப்பேன் மேடம். இதை தொடர்ந்து செய்ய வந்து எனக்கு போயிட்டு போறாரு, போயிட்டு திரும்ப அப்படி வருவாரு, போயிட்டு திரும்ப வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எதிர்பார்த்துட்டு இருப்பேன் மேடம், எப்படா வருவாருன்ட்டு. நீங்களே வேலை பார்த்து அம்மாவோட அப்பாவோட சப்போர்ட்ல இருந்துட்டு இருந்தீங்க? ஆமாங்க மேடம். அதே வீட்லயே தனியா அதே தானே இருந்தீங்க? ஆமாங்க மேடம். அதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டு வரும்போதெல்லாம் நான் இப்ப வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம். வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வரைக்கும் அவர் வந்து என்னை வந்து போயிட்டு திரும்ப வந்துருவாரு. நான் கூப்பிடவே மாட்டேன், கூப்பிடாட்டியும் இல்ல கூப்பிட்டாலும் அம்மா அப்பா போய் கூப்பிட்டா கூட வந்துருவாரு மேடம். அம்மா அப்பா வந்துட்டாங்க நம்ம வந்துருவோம்னு சொல்லிட்டு வந்துருவாரு மேடம். அவரே வந்துருவாரு. இல்லாட்டி வரும்போது சப்போர்ட்டுக்கு யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வருவாரு. கூட்டிட்டு வந்து அவங்க தான் சொல்லுவாங்க, இவருக்காக வாதாடிட்டு இருப்பாங்க. சரி விடுமா தேவி, இனிமேல் ராஜேஷ் அப்படி பண்ண மாட்டாருமா. ராஜேஷா பேரு? ஆமாங்க மேடம். இனிமேல் அப்படி பண்ண மாட்டாருப்பா. இந்த ஒரு தடவை எனக்கு அவர் இனிமேல் பண்ணினாருனாக்க என்னை கேளுங்க அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் விட்டுட்டு போங்க மேடம். இவர் வாயவே திறக்க மாட்டாரு. அப்படி விட்டுட்டு போகும்போதுதான் மேடம் ஒரு 10 நாள் என்னை விட்டுட்டு இருக்கும் போது இவர் வந்து எனக்கு தப்பா SMS அனுப்பிச்சிட்டு இருந்தாரு மேடம். நைட்டு ஃப்ரீயா இருக்கியா,
வர்றியா இன்னைக்கு வர்றியா, ஒரு நாள் நைட்டுக்கு 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லுவாரு மேடம். திரும்ப இன்னும் அடுத்த எஸ்எம்எஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னாக்கா ஒரு நாள் நைட்டுக்கு 5000 ரூபாய் தரேன் வர்றியா அப்படின்னு கேட்பாருங்க மேடம். இப்படியே சொல்லிட்டு இருக்கோம். நானும் அம்மாவும் ஃபோன் பண்ணி யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்க ஊர்ல யாருமே இப்படிலாம் எங்க பேச மாட்டாங்க. மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு விஷயம் தெரியுமா என்கிட்ட அவருக்கு? கொடுத்துருச்சு, தப்பு கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். என்கிட்ட கொடுத்துருச்சு. அம்மா இங்க பாருங்கம்மா நான் தூங்கி இருந்துச்சு. இல்ல இல்ல மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு மேடம் இல்ல மேடம், தெரியுமாமா? அதான் மேடம் மெசேஜ் குடுக்குறவளே அவரு ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் மேடம், அவருதான் சொல்லிட்டு. தப்பு தப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல கூட யோசிச்சேன் நம்ம வீட்டுக்காரர் அப்படி அவர் நம்பர்ல இருந்து அனுப்பிச்சிருக்க வருமா இல்ல எப்படி? மாட்டாரு. அவர்ட்ட போனே இருக்காது மேடம். அப்பதான் போன் வாங்கி இருக்காரு. இது யார் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது மேடம். புது சிம் கார்டு போட்டு வேற எனக்கு யாராவது கொடுத்தாங்களோ என்னவோ? இல்ல அவர் நம்பர் தான் மேடம் அது. அவரோட நம்பர்ல இருந்து புதுசா வாங்கி எனக்கு இது பண்ணியிருக்கிறாரு. திரும்ப அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி எல்லாம் தப்பா எஸ்எம்எஸ் வருதுமா யாருன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுக்குறோம் மேடம். அரை மணி நேரம் ஃபோன் ஆன்லயே இருந்தா கூட அவர் பேசவே மாட்டார் மேடம். நாங்க 2 பேரும் திட்டி பார்ப்போம் மேடம். திட்டிட்டு யாருன்னு கேட்போம் மேடம். பதில் சொல்ல மாட்டாங்க. சரி இனிமேல் எதுவுமே நம்ம சொல்லக்கூடாதுன்னு நாங்க வச்சிருவோம் மேடம். இப்படிலாம் ஒரு வீட்டுக்காரர் என்னை வந்து நடத்தினாருனாக்க நான் எப்படி மேடம் நான் அவர் கூட வாழ முடியும்? ஒரு அறிவு எதுக்குமா கொடுக்கறது? அம்மா அப்பா விட்டு போராடி பார்த்தது. மேடம், அப்பாட்டியா சொல்லிருக்கலாம்ல? அம்மா வீட்டுல கேட்கல. எல்லாருமே சொன்னாங்க மேடம். எங்க அம்மா பெரிய கேட்கலன்னா அப்பாட்ட சொல்லி, அப்பா எனக்கு வேண்டாங்கப்பா நிறுத்திருங்கப்பான்னு சொல்லிருக்கலாம்ல? அப்பா வந்து மேடம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் மேடம் அப்பா கேட்பாரு. அம்மா சொல்றதா 2 பேருமே அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க மேடம். அம்மா சொல்றதுதான் அப்பா கேட்பாரு. அப்பாவா அவர் சுயமா சொல்றது எதுவுமே நானும் செய்ய மாட்டாருங்க மேடம். 2 பேரும் முடிவெடுத்து நம்ம பொண்ணு இப்படி வளர்த்துட்டோம், நம்ம பொண்ணு நம்ம அவர் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. இவருக்கு வேற பாசம். ஓகே. ஆமாங்க இல்லம்மா, மேடம். நான் பாசம், மூத்த நம்ம மயனாத்தாம நினைச்சிருக்கு இந்த பையல. உண்மையில மருமையை நான் நினைக்கவே இல்லை. மகனாத்தான் நாங்க மூத்த நினைக்கிறோம். மயனாத்தே நினைச்சிருக்கேன். அப்படி எந்த நாங்க மருமையனுக்கு துவைச்சு காய போட்டு தேய்ச்சி அழகு பார்க்கறது யாரு? நான் பார்ப்பேன். இதை மகனா நினைச்ச ஒரு மருமையை நான் நினைக்கவே இல்லை. இன்னும் நேரம் கூட சொல்லுவேன், உடனே அப்படியெல்லாம் நினைச்சேனியா? எனக்கு இப்படி துரோகம் இப்ப பண்ணலாம். என்ன பண்ணாரு துரோகம்? இப்ப வந்து கடைசியா ஒரு இப்ப என்னத்துக்காக இப்போ இவ்வளவு, அதாவது இவ்வளவு 7 வருஷம் பொறுத்தீங்க, இப்ப பொறுக்க முடியாத அளவுக்கு என்ன மேடம் பிரச்சனை? இப்ப 1 வருஷமா என்னை சுத்தமா என்னை படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டுட்டு மேடம். அவர்கிட்ட நான் தான் கெஞ்சி கேட்டேன் மேடம், அம்மா எங்க என்னை படிக்க வைங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஆகி போச்சு நம்மளுக்கு. நம்ம 2 பேரோட சம்பளத்துல நம்ம பிள்ளைய பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டு இருக்கணும். நான் ஒரு டிகிரி அப்ப நீங்க தான் லோட் மேனா கஷ்டப்பட்டு அந்த குழந்தைகளை வளர்த்தி ஒரு நல்லா படிக்க வச்சீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன், அந்த தலைமுறை இன்னும் கொஞ்சம் நல்ல அளவில் இருக்கணும்ல? அதுக்கு தானே உங்க உழைப்பு. இவ்வளவு காலம் நீங்க உழைச்சது எதுக்கு? குழந்தைங்க 2 பேரும் அடுத்து நல்லா இருக்கணும் தானே, சுகமா இருக்கணும் தானே. திருப்பி அதே ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்களே. நாங்க செஞ்ச தப்பு அதான். தப்பு பண்ணிட்டோமா? இந்த தப்பு வந்து பாக்குற கோடிக்கணக்கான பேத்துக்கு ஒரு பாடமா இருக்கணும். இருக்கணும். அது இந்த அதுக்காகத்தான் மெயினா ஒரு நல்ல பொண்ணை பெத்து வளர்த்துட்டு கடைசியில அது கண்ணீர், நீங்களும் இல்ல கண்ணீர் விட்டுட்டு இருக்க மாதிரி. ஆமா மேடம். சுத்தமா இருக்கு. இப்ப நாங்களே கண்ணை குத்துன மாதிரி இருக்கு. ம். அப்படித்தான் இருக்கு இப்ப எனக்கு. கடைசியா 1 வருஷம் ஆச்சே, அப்ப என்ன பண்ணீங்க? ஏன் இப்ப இந்த வந்து இனி வேண்டாங்கிற முடிவு ஏன் எடுத்தீங்க? அந்த பாயிண்ட் இன்னும் நீங்க வரல. ஞாயிற்றுக்கிழமை போனோம். இந்த 1 வருஷமா மேடம் அவரை வந்து நான் தேடி போய் நிறைய தடவை கூப்பிட்டேன் மேடம். 5-6 தடவைக்கு மேல இருக்கிற வாங்க இடம் தெரியும் உங்களுக்கு அவர் எங்க இருக்காரு? தேனி ஓடி இருக்காரு போய் மேடம். 2-3 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு நான் அவரை வாங்கன்னு சொல்லியாச்சுங்க மேடம். அதாவது எவ்ரி டைம் நீங்க கூப்பிட்டாலும் வந்து வீட்டுக்கு வராம அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லயே போயிடுறாரு. சரி, போனவரு இப்படியே மேடம். கண்டினியூஸா நடந்தது. எத்தனை தடவை நடந்திருக்கும் அப்படி? ஒரு 5-6 தடவை 5-6 நடந்திருக்கு. தடவை நடந்துச்சு 5-6 ஒரு தடவை நான் வருஷத்துல. படிச்சுக்கிட்டு இருக்கேன் மேடம். சரி. லீவ் போட்டு கடைசியில இப்ப என்னாச்சு? கடைசியா இப்ப எங்க அம்மா அப்பா எல்லாரும் அவங்க போய் கூப்பிடவும் அவர் வந்து நான் வரேன் அப்படின்னு சொன்னாரு மேடம். ஆனா ஏன் இப்படி நடந்துச்சே, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்றது எதையுமே அவர் வாய் திறந்தே சொல்லவே இல்லை மேடம். எப்பயுமே இப்படிதான் மேடம். ஒவ்வொரு தடவையும் நான் வரேன், நான் சேர்ந்து இருக்கிறேன் இப்ப அப்படிதான் என்ன சொல்லுவேன். தோணுது உங்களுக்கு? இப்ப கடைசியா என்ன வரேங்கிறாரா வரலைங்கிறாரா? வரேன்னு சொன்னாரு மேடம். எப்பயுமே பிரச்சனை எல்லாரும் பேசும்போது நான் வரேன்னு தான் சொல்லுவாரு. ஆனா சேர்ந்து வாழ மாட்டாரு ரொம்ப மேடம். நல்ல பையனாட்ட. ஆமா, ஆமா. விட்டுட்டு ஓடிடுவாரு மேடம். ஆமா மேடம். எந்த தப்புமே பண்ணாத பண்ணாத மாதிரி. மாதிரி. இந்த மாதிரி 1 வாரம் ஆகட்டும் மாமா, நாங்க போய் கூப்பிடுறோம். 1 வாரம் ஆகட்டும், நான் வந்துடுறேன் அப்படின்னு என்னத்துக்கு சொல்லுவோம். 1 வாரம் ஒய்ஃபையும் குழந்தையும் பாக்குறதுக்கு? அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சங்கதின்னு கேட்க வேண்டியதுதானே? அப்படித்தான் கேட்டோம். கேக்குறேன் நான். நாங்களும் மேடம் இன்னும் ஒரு கேட்க வருஷம் மாட்டாங்க நான் மேடம். இவங்க சொல்றது போய் இவங்க கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் பையன் அப்படின்ற ஒரு பாசம். அண்ணன் பையன் அந்த புள்ள வாழ்க்கையை அநியாயமா அப்படி கொண்டாந்து நிறுத்திட்டீங்களே. அவரோட வாழ விருப்பமா இல்லையா? விருப்பம் இல்ல மேடம். அவரு இனி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா மேடம். இனிமேல் அவர் என்னை சந்தோஷமா வச்சுக்கவே மாட்டார், என் கூட இருக்கவே மாட்டார். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். நீங்க தான் ராஜேஷா? ஆமா தேவியோட ஹஸ்பண்ட்? ஆமா மேடம். ஆ? ஆமா மேடம். குழந்தை இருக்கா உங்களுக்கு? ஒரு பொண்ணு இருக்கு மேடம். ஞாபகம் இருக்கா? என்னங்க மேடம், நேற்று வரைக்கும் போயிட்டு இருந்தேன் நான் ஒரு கணே. அப்படியா? குழந்தை பேர் என்ன? தியாசினி மேடம். ஆ? தியாசினி மேடம். வியாசினி? தியாசினி. தியாசினி யார் வச்சது பேரு? 2 பேரும் நான் சேர்ந்தேன் மேடம். 2 பேரும் சேர்ந்து வச்சீங்களா தியாசினின்னு? ஆ மேடம். உங்க ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும் சார் மேடம். பிடிக்கும். எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் மேடம். அப்புறம் ஏன் இப்படி இவ்வளவு காலமா பிரிஞ்சே இருக்கீங்க? அதை இவ்வளோ காலம் இல்லை மேடம். ஆ. போன மாதம் 11வது மாதம் தான் மேடம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன்.
11வது மாசம் அப்படின்னா நவம்பர் மாசம் கிட்டத்தட்ட 10 மாசம் ஆகுது. 10 மாசம் ஆகுது மேடம். இப்பதான் விட்டு வந்தீங்க 10 மாசத்துக்கு முன்னாடி இல்லைங்க தான். சார். அதுக்கப்புறம் மேடம் நான் அதுக்கப்புறம் அந்த கோவத்துல தான் மேடம் நான் போனேன். என்ன கோவம்? திடீர்னு வீட்டுக்கு கிளம்ப சண்டை விடும் மேடம் நைட்ல. எதுக்கு சண்டை போடுது? இந்த ஏதாவது காசு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா சண்டை விடுவாங்க மேடம். காசு பிரச்சனை ஏன் வருது? படிச்சுட்டு இருந்துச்சு மேடம். படிக்க சொன்னது நான் தான் படிக்க வச்சேன் மேடம். அத 1 சொல்லு. வருஷம் படிக்க வச்சேன் மேடம். சரி. அதுக்கப்புறம் இந்த இடையில கொஞ்சம் இப்போ திடீர்னு காசு கேட்டால் நம்ம எங்கே வருது அப்படின்ட்டு நானே மாதம் 5000 வேலைக்கு தான் மேடம் வேலைக்கு போவேன். ப்ரெஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில். சரி. அது கட்டாங்க. ஊர்ல வடுகப்பட்டியில இருந்துகிட்டு 5000 ரூபாய் பத்தலையாப்பா? இவங்க டெய்லி இவங்களுக்கே 100 ரூபா கொடுப்பேன் மேடம். எல்லாமே வைவாங்க மேடம். எதுக்கு ஒரு பொண்ணு திண்டுக்கலுக்கு போயிட்டு வரதுக்கு நீ 100 ரூபா அவனுக்கு பஸ்ஸு காசு எதுக்கு கொடுத்து விட்ற? ஒரு பொம்பளை பிள்ளை திண்டுக்கல் போயிட்டு வர்றதுக்கு எதுக்கு 100 ரூபா பஸ்ஸு காசு கொடுத்து விட்ற அப்படின்னு கேட்பாங்க. நாங்க சொல்லுவேன் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு ஒரு சும்மா 100 ரூபாயில மிச்சம் வச்சிருக்குமா இல்ல முழுக்க செலவு பண்ணிட்டு வந்துருமா? டெய்லியும் கொடுத்து விடுவேன் மேடம். நான் அது என்ன பண்ணுது அந்த பொண்ணு அதை வச்சுக்கிட்டு? ஷார்ட் வாங்கினேன், இந்த அது வாங்கினேன், திங்ஸ் வாங்கினேன், ஏதாவது வாங்கினேன்னு சொல்லுங்க மேடம். தீத்துரும். எவ்ரிடே அந்த ரீசார்ஜ் பண்ணேன், ரீசார்ஜ் இல்ல எல்லாம் தீத்துரும். எல்லாமே தீத்துருவாங்க மேடம். தீத்துட்டு இதே நான் இந்த இது நம்ம கட்டல நைட்டு நம்ம போய் பஸ்ஸு கழுவலாம், ஒரு நாளைக்கு 300 ரூபா. பிரான்ச் மேனேஜர் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஹெட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு மேடம். கான்ட்ராக்டா வேலை பார்த்தாரு. அப்புறம் அந்த ஏஐ வந்து நல்லா சிவில் இன்ஜினியர் ஏஐ நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் மேடம். அவர் என்ன சொன்னாரு, இங்கே நமக்கு பஸ் பாடி கிளீனருக்கு ஆள் வேணும்டா, வேணா வாடான்னு சொன்னார் மேடம். அப்படியே அங்கேயும் ஒரு 2 மாசம் வேலை ஆகுது மேடம். நைட்ல பஸ்ஸுக்கு வேலைக்கு போன டெய்லி 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும் மேடம். கடன்லாம் வாங்கியிருக்கீங்கப்பா? கடன்லாம் வந்து ஒய்ஃப்காக தான் வாங்கினீங்களா மேடம்? 75% அதுக்கு தான் மேடம் வாங்கினீங்க. நான் எல்லாமே அவங்களுக்கு தான் மேடம் வாங்கிவிட்டேன். ஆனால் எனக்குன்னு சத்தியமா வந்து நான் எதுவுமே எடுத்து வச்சதும் கிடையாது. எங்க அக்கா தங்கச்சி எங்க அம்மாவுக்கு அப்படின்னு நான் யாருக்கும் கொடுத்ததும் கிடையாது. கடன் வாங்கி என்னென்ன வாங்கி கொடுத்தீங்கப்பா அந்த பொண்ணுக்கு? அந்த பொண்ணுக்கு டெய்லி நைட் வர்றப்ப மேடம் திங்ஸ் வாங்கிட்டு சொல்லிடு. ஏதாவது அது டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் மேடம். அதுக்கு ஆல்ரெடி நிறைய திங்ஸ் தேவைப்படும் மேடம் ஃபர்ஸ்ட் இயர்னால. எல்லாமே ஃபோன் பண்ணி எனக்கு அது வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லு மேடம். மேற்கொண்டு எங்கேயாவது போனால் ஒரு தீபாவளிக்கெல்லாம் சேலை எடுக்க போகிறேன்ட்டு எனக்கு ஒரு 3000 வந்துச்சு மேடம். இதே கொடுத்து விட்டேன் மேடம். அதை போய் 2000 தொலைச்சிட்டு வந்துட்டு அசால்ட்டாக வந்துச்சு மேடம். ஒய்ஃபுக்கு தான் பண்ணேங்கிறீங்க? ஆமாம் சார். ஆமாம் மேடம். படிக்க வச்சீங்க, அந்த ஒய்ஃபுக்கு தான் பண்ணேங்கிறீங்க. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே எங்கள் அம்மா விட்டு. அந்த பொண்ணு என்ன சரியில்லையா? இல்லை சார், நல்ல மேடம், நல்ல பொண்ணு தான் மேடம். இல்லை ஒருவேளை தப்பான பொண்ணா? இல்லை மேடம், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இருக்கிற பொண்ணா? ஆமாம் மேடம். அப்படியா? ஊர் சுத்துற பொண்ணா? ஊர் சுத்துற பொண்ணுன்னு சொல்ல முடியும் மேடம். இப்போ ஒரு 1000 ரூபா கொடுத்தா போயிட்டு வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வருவாங்க மேடம் அசால்ட்டா. என்ன பண்ணும்? செலவு வீட்டுக்கு தேவையான. நீங்க எத்தனை தடவை 1000 ரூபாய் கொடுத்தீங்க தம்பி? அது கணக்கெல்லாம் வைக்க முடியுமா மேடம்? எத்தனை தடவை? இந்த ஒரு எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி? 5 வருஷம் ஆச்சு மேடம். 5 வருஷத்துல எத்தனை தடவை 1000 கொடுத்துருப்பீங்க குறைஞ்சபட்சம்? மேடம் சம்பளமே வாங்கி அவங்ககிட்ட தான் நான் கொடுக்குறோம். மிஞ்சி போனால் எனக்குன்னு 200 ரூபா 300 ரூபா எடுத்துக்குவேன் மேடம். எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க தம்பி? நமக்கு ஒரு 40,000 50,000 வரைக்கும் இருக்கு மேடம். 50,000 வரைக்கும் மேடம். அந்த பொண்ணுக்கு அங்கே படிக்கிறப்ப எல்லாமே நான் தான். எவ்வளோ ஆச்சு இப்போ படிக்கிறதுக்கு? அது முதல் வருஷமே 1.5 லட்சம் வரைக்கும் வந்துருக்கும் போல மேடம். அசால்ட்டா திங்ஸ் எவ்வளோ செலவு தெரியும். பஸ் நான் எதுவுமே 1 வருஷம் தானேப்பா படிக்கவே வச்சீங்க. டீச்சர் ட்ரைனிங்க்கு எதுக்குப்பா 1.5 லட்சம் ரூபா ஆகுது ஃபர்ஸ்ட் இயர்லயே? இல்லைங்க மேடம், அந்த பொண்ணுக்கு நான் கையில கொடுத்து விட்ட காசு தான் மேடம் சொல்றேன். நான் ஃபீஸ் கூட நான் போய் கட்டல மேடம். ஃபீஸ் ஒரே ஒரு டைம் தான் மேடம் நான் போய் 13,000 கட்டி விட்டேன். ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொல்லுச்சு, நல்ல பொய் சொல்லுவாருன்னு. ரொம்ப சொல்லுவீங்க போல இருக்கு. இல்லைங்க மேடம், பொய்யெல்லாம் கிடையாது மேடம். ஆனா அந்த பொண்ணு கையில ஆனா நல்லா எவ்வளவு காசு இருந்தாலும் கொடுத்துருவேன் மேடம். இல்லன்னு மேடம் சொல்லுது. ஏன்னா டெய்லி நைட் வர்றப்ப எனக்கு அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கி டெய்லி நான் பார்சல் தான் கேக்குதுப்பா. சாப்பாடு கேக்குதா இல்ல சும்மா அது இது வாங்கிட்டு சொல்லுதா? என்ன சொல்லுது? படிக்கிறதுக்கு தானே வாங்கிட்டு சொல்லுது. சாப்பாடும் டெய்லி வாங்கிட்டு மேடம். சமையல் பண்ணாதா? அவங்க என்னைக்கு மேடம் வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க, வீட்டில் வேலை கொண்டாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட வேணா கேட்டுங்க. அவங்க வருவாங்க நைட்டு, நான் வேலை முடிச்சு வந்தால் நானாத்தான் சோத்துல சாப்பாடை போட்டு நானாத்தான் மேடம் சாப்பிடுவேன். அப்போ நம்ம கஷ்டப்பட்டு அந்த பஸ் ஏறி ரன்னிங்கில் வந்து உட்காரப்ப அது எனக்கு சோறு போட்டு வைங்க சொல்லு மேடம். இப்போ அதுக்கும் சேர்த்து நான் தான் மேடம் சோறு சாப்பாடு போட்டு விடுவேன். அப்போ கூட சாப்பாடு விஷயம் தானே, இதில் போய் நம்ம எதுக்கு? எனக்கு குழந்தை மேடம் இருக்கும் வரும், நம்ம அப்போ தான் பசிக்குன்னு சாப்பிட போகிறப்ப எனக்கு சோறுன்ட்டு வந்து உட்காரப்போ கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். நீங்கள் வர வரைக்கும் சாப்பிடாம இருந்திருக்கு. ஒன்று பண்ணிட்டுமா தம்பி, இப்போ உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபும் குழந்தையும் வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணும் மேடம். வேணுங்கிறவர் எதுக்கு இவ்வளோ காலமாக தெரிஞ்சுருக்கீங்க? சண்டை வரப்போ நான் அந்த 4 செவத்துக்குள்ளே பையா பேசுவான்னு சொல்லுவேன் மேடம். ஆனால் ரொம்ப கத்தி பேசும். உடனே அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டு வந்துடும். பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, உடனே கூட்டு வந்து சொல்லுவாங்க. சொன்னோடனே அவங்க அம்மா அப்பா இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு என்னையே தான் கண்டிப்பாங்க. அந்த பிள்ளை சரி தப்புன்னு தெரிஞ்சாலும் கொஞ்சம் லூஸ் கொடுத்துருவாங்க. அவங்க நல்லா செல்லமே வளர்த்துட்டாங்க மேடம். அதே மாதிரி நானும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீடம் அந்த பிள்ளை கொடுத்துட்டேன் மேடம். உண்மையை சொல்லுங்கண்ணே. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டிக்காக வந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க மேடம், இந்த அளவுக்கு எனக்கு வந்திருக்காது பிரச்சனைகள். நான் ஆரம்பத்துலேருந்தே ஸ்டிக்காக பிடிக்காம அடிக்கடி 1 வாரம் போறது, 10 நாள் போறது, 2 நாள்ல ஆரம்பிச்சு இப்போ 1 வருஷம் பிரிஞ்சிருக்க அளவுக்கு வந்துட்டீங்களாமே. அப்படிதான். யார் அது ஒய்ஃபுக்கு SMS கொடுத்தது? SMS மேடம். தப்பா SMS
இல்லை மேடம் அதுக்கு தப்புன்னு தவறுமா எழுதி நான்லாம் கொடுக்கவே இல்லைங்க மேடம். அதையும் அப்போ அந்த பிரச்சனையை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் வந்து கேட்டு இல்லைன்னு உங்களுக்கு சொல்லி எஸ்எம்எஸ்லாம் கொடுக்க தெரியுமா தம்பி? இல்லை மேடம் எனக்கு கொடுக்க தெரியாது மேடம். எனக்கு அந்த அளவுக்கு டைப்லாம் அடிக்க மாட்டேன், அது அவங்களுக்கும் தெரியும். ம், ஏதோ அடிச்சுன்னா அது அரை குறையாக தான் மேடம் போகும், ம், கரெக்டாலாம் அடிக்க மாட்டேன். ம். எனக்கு அந்த மாதிரி அடிக்கவும் தெரியாது மேடம். டக்கு டக்குன்னு அடிக்கிறேன், எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாது. கட்டின மனைவிக்கே யாராவது அப்படி தப்பா கொடுப்பாங்களா? நான் கொடுக்கல மேடம். ம், அந்த மாதிரி கொடுக்கணும், கொடுத்தேன் அப்பயே கூட சொல்லிப்பேன் மேடம். அப்போ ஏன் இப்போ வந்து சொல்ல மேடம், இது நடந்து ஒரு 6 மாதம் 8 இது நடந்து அந்த இந்த நைட்ல ரொம்ப சண்டை வருது தாங்க முடியாம கடைசி சண்டை பெரிய சண்டை கிளம்பிட்டீங்களா? இல்லைங்க மேடம். ம், இந்த அடிக்கடி இவங்க வந்து என் கூட சண்டை வரப்ப வீட்டை விட்டு வெளியே போடா வீட்டை விட்டு வெளியே போடான்னு என்னை தூக்கி ஓ, அடிக்கடி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க மேடம். ஓ, ஏன்னா அது அவங்க வீடு மேடம், அவங்க அம்மா வீடு. அவங்க அம்மா வீடு. சரி அவங்க அம்மா வீடு இப்படி இருக்கும், பக்கத்தில் இன்னொரு வீடு அவங்க சரி அம்மா சரி. இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போடா வீட்டை விட்டு வெளியே போடான்னு விரட்டுறப்ப மேடம், இல்லைப்பா நான் இப்படிதான் படுன்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் படுத்தாலும் இப்போ நீ வீட்டை விட்டு வெளியே வர நான் வீட்டை விட்டு வெளியே ஓடனா இந்த பொண்ணுங்க வீட்டை விட்டு இருந்துச்சு வெளியே போயிடுவாங்க. ஓ, போய் இல்லைன்னா துருதுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ம். அப்போ போய் நான் சமாதானப்படுத்தி நீ போய் வீட்டுக்குள்ளே படுமா நான் எங்கேயாவது போகிறேன்ட்டு எந்திரிச்சு போய் கோவால்பட்டி ஆட்டோவில் போய் படுப்பேன். அவங்க கேட்பாங்க என்ன ராஜேஷ் இங்கே வந்திருக்குன்னா காலைல வேலை நான் 5 மணிக்கு வரத்துக்கு போகணுமியா அதனால தான் வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ கோச்சிட்டு போனேன் மேடம். அன்னைக்கெல்லாம் ஒரு நாள்லாம் என் முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் தூக்கி காலைல 6 மணிக்கு ரோட்டுக்கு ஏறி மேடம், 6 மணிக்கு மேடம் கான்செப்ட் தூக்கிட்டு எழுந்துச்சு வெளியே நான் எனக்கு மேடம். அப்போல்லாம் என் மனசு எவ்வளோ மேடம் வேணும் பண்ணிருக்கோம். எதுக்காகப்பா அப்படி சொல்றது? நீங்க என்ன பண்ணி அப்படி சொல்றது? சத்தியமா மேடம் நான் ரொம்ப அதிகமாக பாசம் பார்த்தேன் மேடம். இந்த ஆனால் அந்த இந்த பொண்ணு அளவுக்கு உங்ககிட்ட பாசமா தான் இருந்திருக்கும் போல பாசமாக இருக்கே. தான் மேடம் இருந்துச்சு. அதுவும் நல்லா பாசம் இருக்கும் மேடம். அது அடிக்கடி ரொம்ப டென்ஷன் இந்த கோவப்படுறது இதனால தான் மேடம் இவ்வளோ பிரச்சனை. நான் அந்த அப்படியே சொல்லுவேன் மேடம். கோபத்துக்கெல்லாம் யாரு காரணம் தம்பி? என்னன்னு தெரியல மேடம், நான் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படுவாங்க மேடம். நான் எப்படி சொல்லுவேன் மேடம், இப்போ ஒரு வருஷமா கிட்டத்தட்ட பிரிஞ்சு போய் எங்க இருக்கீங்க? அக்கா வீட்டில் இருக்கு மேடம். இந்த 10 மாசத்துலயே வந்து பாத்துட்டு தான் போயிட்டு தான் இருந்தீங்க மேடம் முந்தான இல்ல தானா வந்து கூட்டிட்டு போகுதா? இல்லை மேடம் 10 மாசத்துல நான் வந்து திண்டுக்கல்லே வந்து பார்த்துட்டு போயிருக்கேன். வீட்டுக்கே போயிட்டு இருந்திருக்கேன் மேடம். ஒரு மாசம் கூட ஆகாது வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கேன். 1 மாசம். ஒய்ஃப் உங்க ஒய்ஃப் என்ன சொல்லுதுன்னா இந்த 10 முதல்ல 2 நாள்ல ஆரம்பிச்சாரு விட்டு பிரியறத. ஏதாவது சண்டை வந்தா உடனே போயிருவாரு, ஏதாவது கேள்வி கேட்டா உடனே இப்படி வெளியில போயிருவாரு. 2 மாசங்கிறத அப்படியே 1 வாரம் ஆகி 10 நாள் ஆகி இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் பிரிஞ்சிருக்கிறப்பல ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துல 5ல இருந்து 6 தடவை நான் கண்டுபிடிச்சவர் எங்க இருக்காருன்னு தேடி பிடிச்சு போய் கூட்டிட்டு வந்தா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட வந்துட்டு இதா வரேன்னு சொல்லிட்டு போனா அவ்வளவுதான் ஆள். அப்படிலாம் கிடையாது மேடம். ஆ. பொங்கலுக்கு வந்தாங்க மேடம். அங்கே வந்தால் தான் ஃபஸ்ட்டு தேடி வந்தாங்க மேடம். தேடி வந்து வாங்க சொன்னதுக்கு நான் வீடு பார்த்துட்டு அப்புறம் போவோம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தான் மேடம் இந்த இங்கே திண்டுக்கலோட ஒரு பிரச்சனை, பஸ் எல்லாம் ஓடல மேடம். நாங்கள் எனக்கு விஷயம் தெரியாமல் ஒரு நான் நாள் பஸ் ஓடாம இருந்திருக்கும். இல்லைங்க மேடம் நான் சொல்கிறேன் மேடம். அன்னைக்கு உங்க வந்த wife அன்னைக்கு நீங்க வேண்டாங்குது என்ன பண்றது தம்பி? என்ன காரணம்னு எனக்கு தெரியும் மேடம். ஆ? என்ன நீங்க காரணம்? பிஹேவியர் தான், என்ன மேடம்? உங்க பிஹேவியர் தான் பிடிக்கும். அதாவது நான் நிம்மதியா எழுந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா பேச்ச கேட்டு அம்மா அப்பா கூட நல்லபடியா வாழ்ந்தேன். அம்மா அப்பா சொன்னாங்களேங்கிறதுக்காக நான் இவ்வளவு படிச்சிருந்தோம். 7வது மட்டுமே படிச்ச மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு நான் டவுட்லேயே பண்ணிக்கிட்டேன். ஆனா அது தாலி கட்டதுக்கு அப்புறம் என் மனசை நான் மாத்திக்கிட்டு நல்ல விதமா அவர் மேல ரொம்ப பிரியமா உண்மையா வாழ்ந்தேன். ஆனா வந்து அவர் என்னை கொஞ்சம் கூட அவர் வந்து என்னை சந்தோஷமா வச்சுக்கிறத பத்தி கவலையும் படலை. எனக்கு இப்ப வேண்டாம் அவரு, என்னால இனிமேலும் கஷ்டப்பட முடியாது. என்னம்மா 10-12,000 ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றாரு இந்த வருஷத்துல மட்டும். பிரிஞ்சு போனதுல இருந்து நீங்க வெறும் 3000 தான் சொன்னீங்க. மேடம் வந்திருக்கிறது சொல்வதெல்லாம் உண்மை மேடம். இவர் வாயை திறந்து இப்ப சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது மேடம். எல்லாமே பொய் தான் மேடம் சொல்லிட்டு இருக்காரு வந்து உட்கார்ந்ததுல இருந்து. சரி இப்போ பணம் கொடுத்த எல்லாமே பொய்யா? 10-12,000 ரூபாய் கொடுத்தது 3000 பொய்யா? ரூபாய் பணம் கொடுத்தாரு மேடம். 3000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போகும்போது 5000 ரூபாய் செலவு பண்ணாருன்னு சொல்றாரு மேடம். 5000 ரூபாய் செலவு பண்ணது எனக்கு எப்படி மேடம் தெரியும்? உங்களுக்கு இல்ல. 1000 ரூபாய் என் கையில கொடுத்து விட்டாரு மேடம். அவ்வளவுதாங்க மேடம். ஒவ்வொரு தடவையும் இவரே வீட்டுக்கு வந்தேன், நான் வீட்டுக்கு வந்தேன். ஒவ்வொரு தடவையும் நான் தான் மேடம் தேடி போவேன். ஜெஸ்ஸி உங்க வீட்டுல அவங்க சித்திங்க வீட்டுல இருந்தாரு மேடம். 1 மாசமா வலை வீசி தேடணும் மேடம். அவங்க வீட்டுல போய் நான் தான், அவங்களே இல்லைன்னு தான் மேடம் சொல்லுவாங்க, இங்க இல்லவே இல்லை அப்படின்னு தான் மேடம் சொல்லுவாங்க. அப்படி இருந்து நான் லீவ் போட்டுட்டு கிளம்பி போய் இவரை தேடி உள்ள போகணும்னு இவர் ஓடி போய் ஒளிவாருங்க மேடம். பாப்பீங்க, ஓடி போய் ஒளிஞ்சிருவாரு மேடம். அப்புறமா ஏமா அவன் இங்க இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அப்புறமா நான் இங்கதான் இருக்காரு, நான் பாத்துட்டேன், இங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுவேன் மேடம். எல்லாம் சொல்லும் போதெல்லாம் உண்மையை பேசிக்கிட்டு பேசாம அமைதியா இருந்தாரு மேடம். இங்க சொல்வதெல்லாம் உண்மைக்கு வந்து ஃபுல்லா டோட்டலா பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு மேடம் இவரு. இப்ப என்ன பண்ணலாம்?
இப்ப எனக்கு வந்து இவர் வந்து வேண்டாங்க மேடம். என்னைய நிறைய சந்தேகப்படுறாரு. என்னைய விட்டுட்டு என்னோட வாழ்க்கைக்கு ஒரு கல்யாணம் ஆன வீட்டுக்காரனாக்கு மேடம் ஒரு பொண்ணுக்கு முறையா என்ன மேடம் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு செய்யணும், ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். வீட்டுக்காரர் தான் முதல்ல பாதுகாப்பு. திருமணம்ங்கிறதே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அக்ரிமெண்ட். முதல்ல இதுல பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை அவர் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாரு மேடம். இவர் இப்படி ஒரு கணவன் அப்படிங்கிறவங்க ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு, செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் அப்படித்தான் நினைப்பாங்க. பெண்களுடைய மனது ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கணும். அந்த அடிப்படை இதே உங்ககிட்ட அதுக்கு இல்ல. 6 வருஷம் நடிச்சது இப்ப அது வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? 2 பேத்துக்கும் சாதகமான ஒரு முடிவு. எனக்கு பாப்பா முண்டாட்டி வேணும் மேடம் வந்திருக்கேன். கட்டாயம் வேணும் மேடம் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு இவ்வளோதான் காரணம் மேடம், வேற எந்த காரணமும் கிடையாதா? பாதுகாப்பு இல்ல, பொறுப்புணர்வு இல்ல, இனிமேலும் அவரோட வாழ முடியாது. இப்ப வர வர சந்தேகப்படுறாரு, என் நிம்மதியே போச்சு, நான் அதுக்கு தனியாவே நான் சம்பாதிச்சு நான் எங்க அம்மா வீட்லயே இருந்துகிட்டு என் குழந்தைய பார்த்து வர வர சந்தேகப்படுறாருன்னா எப்ப சந்தேகப்பட்டு இப்பன்னு சொல்லிச்சுல மேடம், எப்பன்னு கேளுங்க. எப்போ? இப்பன்னு தானே சொல்லிச்சு. இப்ப இல்ல மேடம், ஆரம்பத்துல இருந்தே. ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல மேடம், விட்டுட்டு போயிட்டு எஸ்எம்எஸ் படிச்சு போறேன்னு உங்களுக்கு எஸ்எம்எஸ் கொஞ்சம் அனுப்பவே இல்லைன்னு சொல்றாரு இல்லையே மேடம். ஆமா, கேளுங்க மேடம். இப்ப நான் அங்க இருக்கும்போது சொன்னாரு இவரு எஸ்எம்எஸ் நான் அனுப்பவே இல்லைன்னு சொன்னேன். நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பல, அந்த எஸ்எம்எஸ் நீங்க அனுப்பல. இவங்களோட தங்கச்சிக்கு இப்ப போன் பண்ணி கேளுங்க மேடம், இவங்களோட சித்தி பொண்ணுக்கு இப்ப போன் பண்ணி கேளுங்க. எனக்கு வந்து எஸ்எம்எஸும் அந்த பொண்ணுக்கு வந்து அதே போன் நம்பரும் நான் அந்த பிளேட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன் மேடம். உங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாரு ஜெசி, நான் என்ன பண்றது அப்படின்னு நான் சொல்லிட்டு அழுதுகிட்டு. அவர் தான் கொடுத்தாரு உங்களுக்கு எப்படி? அதான் மேடம், அதை கண்டுபிடிச்சனாலதான் மேடம் இவருன்னு நான் சொல்றேன். அந்த ஜெசிப்ல வந்து எங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது உங்க அண்ணன் இப்படி எல்லாம் எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறாரு ஜெசி, உங்க அண்ணனை தவிர வேற யாரும் இந்த வேலை பார்க்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நான் சொல்லவும், எங்க நீ அந்த நம்பர் கொடுங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாங்கி காமிக்குது மேடம். அது போன்ல இருந்து ஒரு நம்பர் எடுத்துச்சு. இந்த நம்பரும் ஒண்ணுங்க மேடம். பார்த்தா இவர் தான் அந்த நம்பர்ல இருந்து அந்த பொண்ணு கூப்பிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். இத நீங்க இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஜெசிக்கு இப்ப போன் பண்ணி கேட்போம் மேடம். இப்படி அழுத்து சொல்றாரு பாருங்க மேடம். அவர் பண்ண தப்ப இன்னும் மேடம் இவ்வளவு தப்பு பண்ணனால எல்லாத்துக்கும் மேடம் நான் அசிங்கப்படக்கூடாதுன்னு நான் தேன் கூட ஒத்துக்கிட்டேன் மேடம். இந்த பிளேட்டே ஒத்துக்கிட்டேன். ஐயோ மேடம், இங்க பாருங்க மேடம், வெளிய சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு. இங்க பாருங்க, உங்க பிறந்த பிள்ளை மேல நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க. உங்க பெத்த பிள்ளை மேல நீங்க உங்க பெத்த பிள்ளை மேல நீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நான் அந்த எஸ்எம்எஸ் அனுப்பல, அதை கண்டுபிடிச்சது போய் இல்ல நீங்க ஒத்துக்கிட்டது போய், அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அத இப்படி இந்த அளவுக்கு என் மனச நோகடிச்சத வந்து மேடம் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு மேடம். நான் பேச மாட்டேன் மேடம் உங்ககிட்ட சொல்லுங்க மேடம். அதிகமா 100 பேர்த்த உட்கார வச்சு பேச வச்சாலும் நான் பேசவே மாட்டேன் மேடம். இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசினேன் மனசுல அது எப்பயாவது பேசிட்டாங்கன்னு இங்கேயும் நம்ம பேசாம இருந்தா எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிறது இவங்க அப்பா அம்மா கூட கேட்டு வச்சுருவாங்க. நேத்தோட முந்தானத்து தேனிக்கு வந்துருந்தாங்க மேடம். தேனிக்கு வந்து உட்காந்துருந்தாங்க மேடம். உட்காந்துருக்காங்க, அத்தனை பேர் வந்திருக்காங்க மேடம். என்கிட்ட கேட்குறாங்க என்னையா ஏதாவது பேசியான்னு கேட்குறாங்க மேடம். நான் எதுவுமே பேசாமே உட்காந்துருந்தேன். சரியா நீ என்ன கிளம்பியா வந்து அந்த பிள்ளையோட ஏரியா அப்படின்னாங்க. சரி மாமா வரேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறப்ப இந்த பிள்ளை மட்டும் எந்திரிச்சு விரும்புன்னு வந்துருச்சு. இந்த பிள்ளைய காணோம் மேடம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லை மேடம், அன்னைக்கு வரப்போ சாரி கட்டி தான் கோச்சிட்டு வந்தாங்க மேடம். சாரி கட்டி தான் கோச்சிட்டு வந்தாங்க. கையில ஒரு ஹேண்ட் பேக் தான் இருந்துச்சு. இன்னைக்கு சுடியாரோட வந்து இங்க இருக்காங்க. அந்த தாலி கயிறு அன்னைக்கு போடல. இன்னைக்கு அந்த மஞ்சள் தாலி கயிறு இருக்குன்னு கழுத்துல. அந்த தாலி கயிறு இன்னைக்கு இங்க வரணும்னு போட்டு வந்திருக்கான். இதான் உண்மை. இந்த தாலி கயிறு சத்தியமா போடல. நீங்க இங்க வந்தோனே அம்மா பிள்ளை மேல இப்ப நீ சொன்ன மாதிரி அந்த பிள்ளைய கூட நீ கூட சத்தியம் பண்ணு. நான் சொல்றேன் அன்னைக்கு இதே நேரட்டை எனக்கு குன்னூருக்கு தேடி வரப்ப இதே மிஞ்சி போல தாலி விடாம வரா மேடம். அப்பயும் கேட்குறேன் என்ன இப்படி செயினை மட்டும் போட்டு தர்ற தாலி போல ஒரு பொட்டு வச்சா முந்தானத்து அங்க வந்தப்பயும் அப்படித்தான் மேடம் இருந்துச்சு. அவங்க அம்மா பாட்டு அவங்க கூட கேளுங்க, எல்லாத்தையும் கேளுங்க. அப்படித்தான் இருந்துச்சு. நான் வந்தேனே அதுதான் முதல்ல பார்ப்பேன். நம்ம மனைவி எப்படி தாலி போடல மிஞ்சி போடலன்னு இவ்வளவு குறை சொல்றாருல மேடம். அந்த பொண்ணு தனியா வந்ததா இல்ல யாரு கூடயாவது வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாரு கூட வந்தது அப்படின்னு இந்த அளவுக்கு என் மனைவி வந்து டவுட் என்னன்னு சொல்லுங்க மேடம். இந்த அளவுக்கு என் மனைவி என்கிட்ட பேசுதுன்னா இதுக்கு பேக்ரவுண்ட் கட்டாயம் ஏதோ ஒன்று இருக்கு மேடம். அவரோட சந்தேகத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. சரிங்க மேடம், நான் சொல்றேன் மேடம். அவங்க மாமா என்ன சொன்னாரு, இவன் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சுப்பா, இவன் வந்து உன்னோட ஒரு வயசு பிள்ளைய விட்டுட்டு 1 வருஷமா இவன் இங்க தனியா இருக்கிறான். ஆனா இதுக்கு வந்து பின்னாடி காரணம் ஏதோ இருக்குது. இவன் வந்து விட்டுட்டு வந்துட்டான்ல உன்னைய, இங்க வந்ததுக்கு ஒரு அக்கா வீட்டுக்கு பணம் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காருல மேடம். இதுவே அவங்க அக்கா வீட்டுக்கு பணம் கேளுங்க மேடம். வந்ததுக்கு ஒரு கைலி கூட இவன் எடுத்து கட்டதில்ல. சொந்த செலவுல இவன் கைலி கூட எடுத்து கட்டினது இல்ல. திரும்ப இவன் இத்தனை நாள் விட்டுட்டு இருக்கானே, ஏன் எப்படி இப்படி விட்டுட்டு இருக்கான்ட்டு நான் அவங்க அக்கா கிட்ட கேக்குறேமா. அவங்க அக்கா சொல்லுது இங்க ஒரு பொண்ணோட அவன் தொடர்புல இருக்கிறான், அதனாலதான் அந்த பொண்ணாட்டி அவன் விட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு அவரு என்கிட்ட சொன்னாரு மேடம். இது நான் சொல்லி கேளுங்க மேடம். அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க அக்கா மேடம் கேட்கலாம் மேடம். அவங்க அக்கா சொன்னாங்கன்ட்டு அவங்க மாமா தான் சொன்னாங்க. யாருக்குமே தெரியாது மேடம். நேத்து இந்த பிள்ளை வந்து மேடம் இத நான் சொல்றேன், இந்த காரணத்தை கேளுங்க மேடம். இந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் அவரை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அது வரைக்கும் எனக்கு நான் வேண்டாம். தன்னடா நம்ம போய் போராடி பார்த்துட்டோம். இதுக்கு மேலே திருந்த மாட்டாரு மனுஷன். ஒரு மனுஷன் ஓடி போயிட்டு
நீ இங்க வந்ததுக்கு என்ன இவ்வளவு கொஸ்டின் கேக்குறிய? ஒரு வருஷமா நீ ஓடி போயிட்ட. அப்ப நீ என்ன பேக்ரவுண்ட்ல இருந்த? நான் நான் இங்க தான் கேக்குறேன் இருந்தேன் மேடம். தெரியுமா? அப்ப நீ என்ன பேக்ரவுண்ட்ல நீ இல்ல இருந்த? மேடம், இத்தனை நாள் நான் சந்தேகப்படல. இப்ப இதுவும் இங்கதானே இருக்கு 3 நாளா. நீ இங்க தான் இருந்தேன்னு எனக்கு எவ்வளவு நாள் கழிச்சு தெரியும்? 6 மாசம் கழிச்சு தெரியும் மேடம். ஊர் மேடம், நான் அங்கதான் பிறந்தேன் வளர்ந்தேன் மேடம். இத்தனை நாள் ஓடி அங்கே போகும்போது அக்கா அங்கதான் வீட்லயே இருந்தீங்களா? இருந்தேன் ஓடி போகும்போது அதாவது அங்கதான் இருந்தீங்களா? ஆன் பண்ணா தப்பு இல்ல, பெண் பண்ணா ஆமா தப்பு. மேடம், இது அப்படி நான் ஒரு நாள் சொல்லுங்க பண்ணிட்டேன் மேடம். மேடம். நான் இல்லைன்னு நான் அந்த சொல்லல. ஒரு நாள் நான் பண்ணிட்டேன் மேடம். அதுக்காக இவ்வளவு கொஸ்டின் கேக்குறேன். இத்தனை நாள் இவர் வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருந்தாரு யார் மேடம். பேக்ரவுண்ட்ல வந்தீங்கன்னு கேக்குறாரு. இந்த சுடிதார் யார் எடுத்து கொடுத்ததுன்னு கேக்குறாரு. என்ன சாரியோட வந்தாங்க மேடம். சரிங்க மேடம். சாரியோட வந்தீங்க, தாலி கயிறு இல்லாம வந்தீங்க, இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு கேக்குறாரு. அதுக்கு பதில சொல்லுங்க, டு த பாயிண்ட். 8:50க்கு வந்து சென்னை பஸ்ல ஏறி இங்கே வந்தேன் மேடம். 5 மணிக்கு தாம்பரத்துல இறங்கினேன். அங்க ஏறிட்டு நான் எங்க 5 மணிக்கெல்லாம் நம்ம அங்க போயிருவோமே, நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் மேடம் என் கூட படிச்ச பொண்ணு மோகனான்னு ஒரு பொண்ணு இங்க சென்னையில இருக்குது எனக்கு தெரியும். அவங்க நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி, இங்க பாருப்பா நான் எனக்கு சென்னைக்கு நான் ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன், எனக்கு சென்னையில எதுவுமே தெரியாது, நான் இன்னைக்கு இப்படி கிளம்பி நான் வந்துகிட்டு இருக்கேன், காலையில வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை கூப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணு மாம்பழத்துல இறங்கிரு, மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பக்கத்துலதான் பக்கத்துலதான் எங்க வீடு, நீ வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 9 மாசம் கர்ப்பமா இருக்கு மேடம். என்கிட்ட சொல்லிருச்சு மேடம். என் விஷயத்த பூரா நான் சொன்னேன் மேடம். அவங்க வீட்டுக்காரன் அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னைக்குமே தேவி சிரிச்ச முகத்தோட எந்த கவலையா இருந்தாலும் வெளியே காமிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு கதறிக்கிட்டு வந்து இவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை குளிக்க வச்சு அதே ட்ரெஸ்ஸோட தாங்க மேடம் நான் வந்தேன். வந்து அதோட தான் வந்தேன். அந்த பொண்ணு தான் இந்த சுடிதார், அதோட சுடிதார் தான் மேடம் இது. அதுக்கு வந்து ஒரு தப்பான பட்டங்கட்ட பாக்குறீங்க. அது தப்பான பொண்ணு இல்லை மேடம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் நான் ஆணித்தரமா சொல்றேன், அது தப்பான பொண்ணு கிடையாது. வேற அஜெண்டாவிலையோ இன்னொருத்தர் கூட போகணும்னோ இன்னொருத்தரோட ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டோ அந்த பொண்ணு இங்க வரல. நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய எண்ணத்தை அதுல இருந்து மாத்திக்கிங்க. இல்லை மேடம், உங்களை பிடிக்கல, உங்களோட பிடிக்கலன்னா வெறுத்து போயிடுச்சு. உங்க ஆளை பிடிக்காம இல்ல, ஐயோ இந்த பிஹேவியர்ல நீ போதும், அது கம்மன் நம்ம அம்மா வீட்லயாவது இருந்துக்கலாம், ஏதோ படிச்சு வேலை பார்த்து குழந்தைய காப்பாத்திட்டு இருந்துக்கலாங்கிறதுதான் அதனுடைய தற்போதைய நிலை. இப்ப கிளியர் கட்டா உங்களுக்கு வேண்டாம். ஆமா மேடம், எனக்கு இவர் வேண்டாங்க மேடம். இது செய்யறது பெருசு இல்ல, ஆனா அம்மா அப்பா எல்லாரும் இருக்கிறப்போ யாருமே இல்லாத ஒரு அனாதையாவோ எல்லாத்தினாலையும் கைவிடப்பட்டவங்களாவோ இருந்தா நம்ம செய்யலாம். உங்க அம்மா அப்பா நான் வர சொல்லி கேட்டு பார்க்கலாம். வர சொல்லுங்க அவங்க அம்மாவை அப்பாவை. வேண்டவே வேண்டாங்குதுங்க புருஷன். அவர் வந்து ஒய்ஃப் வேணுங்கிறாரு. வேணும்னா அதுக்கு தகுந்த அப்படி என்ன நடந்துக்கிட்டாப்பா? ஏப்பா உனக்கெல்லாம் ரோசம்ன்றது ஒண்ணு இருந்திருந்தா எவ்வளவு நாள் ஆகுது? ஒரு வருஷமா எங்கப்பா போச்சு? கால்ல இரு, இரு. ஒரு வருஷம் எங்க போச்சு? என்ன செஞ்சிருக்க நீ? சொல்லு, நல்லா யோசிச்சு பாருப்பா. ஒருத்தர் தான் பேசணும். கெத்தா திருந்தா பத்தாது. என்ன இருமா நான் கேட்டுக்கிறேன், பேசாம. ஒரு வருஷம் எங்க போனீங்க? இன்னைக்கு வேணும்ன்றீங்கல்ல, பொண்டாட்டி பிள்ளை வேணும்ன்றீங்கல்ல, ஆம்பளை நடந்துக்கிறேன்னு. ஆம்பளையா இருந்தா ஆம்பளை நடந்துக்கணும், மனசாட்சி பாரு பயந்து நடக்கணும். யாரா இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியை கட்டிட்டு ஒரு படிச்ச பிள்ளைய கட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய ஆகி போச்சு, எப்ப வேணாலும் பாத்துக்குருவான். இது பேசாது. இன்னைக்கு இங்க வந்து ஜி தமிழுக்கு வரவன் என்ன சொல்றீங்க? அங்க எல்லாம் எதுக்கு மாமா போகணும்ன்றீங்க? எப்ப கேக்குறது? ஆரம்பத்துல சொல்றேன், நான் பண்றது சரியில்லை, திருத்திக்க, உன்னை திருத்திக்க. எத்தனை வேணா உன்னை ரத்தத்துல இந்த என் பேத்தி தூக்கிட்டு போய் இவரை போய் நான் அழைச்சிட்டு வருவேன். கேளுங்க, நேருக்கு நேரம் அதாங்க எல்லாம் புரியுது. உண்மையில போய் மேடம் எல்லாம் ரைட்டுங்க. இப்ப பிரியறத பத்தி அது பொண்ணு வரவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற பட்சத்துல நீங்க விட்டு கொடுக்க ரெடியா இருக்கீங்க இல்லையா? அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டோம் நிம்மதியா. நம்மளுக்கு அறவே ஒத்து வரலைங்கிற வாழ்க்கைய 2 பேரும் நரகமா எப்படி வாழ முடியும்? என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. விட்டு கொடுத்துறேன். அதனால அந்த டைவர்ஸ்ல இனிமே டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் வாங்கிக்கலாம். முறைப்படி அதை வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் வேணும்னா 2 பேருமே. அப்பதான் 2 பேருமே சின்ன வயசு, 2 பேர்த்தோட எதிர்காலம் இருக்குது. முறைப்படியான டிவோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா தான் 2 பேருக்குமே சேஃப்டி. ஆனா அம்மா அப்பா பாதுகாப்புல இருக்கிறது, அங்க இருந்து திண்டுக்கல்ல வேலைக்கு போறது பரவாயில்ல. நேர்களே, மிகுந்த மன கஷ்டமாக இருந்தாலும் மனசுல ரொம்ப ஒரு வேதனை இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இவங்க 2 பேர்த்துக்கும், தேவிக்கும் ராஜேஷுக்கும் இதுதான் நல்ல தீர்வாக இருக்க முடியும். இதை தவிர வேற என்ன பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க. நாளை சந்திப்போம் மீண்டும். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்